Hey guys, welcome back to the channel Suresh Kedi Clady. இன்னைக்கு நம்ம பாப்பி பிளே டைம் சாப்டர் 2 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஓகே, கடைசியில் எப்படி எங்கே விட்டோமோ அங்கேயே வருதுன்னு தெரில. லோட் கேம் தான் கொடுத்துருக்கேன், என்ன வருதுன்னு தெரில. என்னடா வந்துடுச்சே. இதை போன வாட்டி சொன்னிச்சு வென்னிஸோ பர்த்டே June 28ன்னு. அது அப்படியே தான் சொல்லுது. ஓகே, இது கொஞ்சம் லென்த்தாக போகணும், இதை கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கலாம். இந்த கேம் முடிஞ்ச பிறகு காட்டுறோம். பாஸ் த கேம். பாஸ் ஆக மாட்டேங்குது. ஓகே, ஆயிடுச்சுமா. இது கேம் முடிச்சாச்சு. ஒரு சில கலர்ஸ்லாம் காமிக்கும், அதை அழுத்தி பண்ணோம். கடைசியில் மட்டும் இதாகும். ஓகே, கடைசியில் நிறைய கண்டினியூஸாக சொல்ல ஆரம்பிச்சிடும். அது நாங்கள் வந்துட்டு அந்த வார்னிங் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும், அதை கொடுத்துட்டோன்னா டேஞ்சர் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த மிஷின் உடஞ்சிரும். ஏங்க அவ்வளோதாங்க, ஏதோ வழி இருக்கு மாமி சொல்கிறா. இன் அதர் வேஸ் டு ப்ளே வித் யூ. ஓகேங்க, இட்ஸ் ஓகே. ஓகேங்க, ஏதோ சத்தம் கேட்குது. வந்துருச்சுங்க, அது சீக்கிரம் மேலே. ஓகேங்க, நடந்து போயிடலாம் நம்ம. ஐயோ, போட்டு வந்துருச்சு. இங்கே ஏதோ இருக்குங்க. என்னது இது? இந்த வெண்ட் வழியாக போகணும் போல. ஓகே, இது இழுத்து விட்டு உள்ளார போவோம். ஓகே, போயிட்டே இருக்கோம். லெஃப்ட்டு லெஃப்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் வழி காணும். நவுந்தாதான்டா வெளி தெரியும். இங்கே இருக்கு பாருங்க, ரைட்டு. ஓகே, என்னோட கருப்பாக இருக்கு. வந்துட்டோம். சரி, ரைட்டு, இங்கே ஒரு இடம் இருக்குது. ஸோ இது வந்துட்டு வேஸ்ட்டு எல்லாம் இருக்கிற இடம் போல். இப்போ இங்கே எல்லா பொம்மையும் இங்கே தான் இருக்குது. வேஸ்ட் பொம்மை, பிச்சு போன பொம்மைலாம் இங்கே தான் இருக்குது. அதாவது பாருங்கள், நம்மளோட இந்த இது காணும். பறந்து போய் விழுந்துருச்சு. இங்கே பாருங்கள், ஹக்கி ஹக்கி பொம்மைலாம் இருக்குது. ஓகே, ஸ்டெப்ஸ் இருக்குது, இது மாதிரி ஏறலாம். இங்கே ஒரு லிஃப்ட் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு பொம்மை இருக்குது. வெயிட்டு தாங்குமான்னு தெரில. சரி, கிளிக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து என்னது? வெயிட் கெப்பாசிட்டி கம்மி பண்ண சொல்கிறது. இது தூக்கி வெளியே போடணும். அதுக்கு என்ன பொருள் தேவைன்னு தெரில. எங்கே தான் லிவர் மாதிரி இருக்குது, அதை பிடிச்சி இழுக்கலாம். அப்பயாச்சும் அதை தூக்க முடியுதான்னு பார்க்கலாம். என்ன வர மாட்டேங்குது. அங்கே ஏதோ தூக்குற மாதிரி மிஷின் இருக்குங்க, அங்கே என்னென்னு போய் பார்க்கலாம். ஓகே ஓகே, பிளாக் ஆச்சு. ஓகே, இப்படி வந்து சுற்றிட்டு எந்த பக்கம் தான் இருந்துச்சு. இங்கே தான் இருந்துச்சு. இங்கே இருக்குது பாருங்கள் அந்த மிஷின். இது பிடிச்சி இழுக்கணும் போல். இதை வச்சு நம்ம அதை எடுக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஓகே, தூக்கி தூரம் போட்டு நம்ம மேலே போய்க்கலாம். இழு 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 இழு. சரி, இப்போ அந்த சைட் போய் இழுக்கணும். அந்த சைட் போக சொன்னால் இங்கே நின்றுட்டுருக்கா பாருங்க. போ சுரேஷ். இதோ போகிறேன். இழுக்க முடியல. இங்கேருந்து இழுக்க முடியும், நான் ரூட் பண்ணியிருக்கேன். அந்த சைட் போய் இழுக்க தான் முடியும். சரி, போவோம், அப்படியே போவோம். இப்போ பிடிச்சி இழுப்போம், போகுதுன்னு பார்க்கலாம். இழு 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 இழு. அவ்வளோதாங்க, வருது. நீங்கள் மறுபடியும் இன்னொரு டேர்ன் இருக்கீங்க. இது கடைசியில் எங்கே போய் எண்ட் ஆகும்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த பொம்மை இருக்குல்ல, அதை தூக்குற இடத்துல தான் நிற்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வரமாட்டேங்குது. கையை விட்டுட்டா எப்படி வரும்? ஓகே, கையை பிடிச்சி இழுக்கலாம். இல்லை இன்னும் எடுக்க மாட்டேங்குது. இப்போ கையை விட்டு பார்க்கலாம். மாட்டிக்கிச்சு. சீக்கிரம் இழு. பார்த்தீங்களா, ப்ரொடக்ஷன் லொட்டு லிஸ்ட்லாம் போட்டிருக்காங்க. ப்ளே கேர் ப்ரொடக்ஷன். இந்த சைடு என்ன போட்டிருக்குன்னு கண்ணு தெரியலையே. ரிஜெக்ட்ஸ்னால் தேவையில்லாத பொம்மைன்னு நினைக்கிறேன். என்னென்ன இது வந்துட்டு ப்ரொடக்ஷன்னா என்னென்ன ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு காட்டுவாங்க போல். ஓகே, இப்போ வந்து வரணும். அதுக்கு நம்ம கையை ஒன்றும், ஏன்னா அங்கே டேர்னில் நின்றுக்கும். அது எங்கே இருக்குது? எங்கே காணும்? இங்கே இருக்குது. இது பிடிச்சி போய் இழுக்கணும். அவன் சொன்ன மாதிரி டேர்னில் நின்றுக்குச்சு. இப்போ பிடிச்சி இழுக்கலாம். அவ்வளோதான், செல்லுன்னு வந்துடுச்சு. ஓகே, இப்போ எப்படி ஓகே, நேராக போகுது போல் லைனு. இங்கே இடம் இல்லை, நேராக இப்படி போய் இங்கே ஸ்டெப்ஸ் இருக்கா? ஆமாங்க, இங்கே தான் இருக்குது. ஓகே, பாருங்க, வளைஞ்சிருக்கீங்க. இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் மேலே ஏறி வந்துட்டோம். இப்போ இதை விட்டு இப்படி இதை வர வைக்கணும்.
டேர்ன் நின்றுக்குச்சு. எப்படியும் பிடிச்சி இழுக்கணும். இல்லை இல்லை இது பிடிச்சி இழு. ஸோ அதை அப்படியே இழுத்துக்கிட்டு போனோன்னா அங்கே இந்த படிக்கட்டு மேலே ஏறிட்டோம். அங்கே தான் பொம்மை இருக்கும் பாருங்கள், பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ அதை எப்படி தூக்க வைக்கணும்னு பார்க்கலாம். இதுக்கு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் இருக்கான்னு வேறு தெரியல, அது போகும்போது தான் தெரியும். ஓகே பிடிச்சி இழுக்கணுமே. எதுனா லைட்டு கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ பளிச்சுன்னு லைட்டு தெரியுது, அங்கே பார்க்கவே முடியல. கிட்டத்துக்கு பார்த்துக்கலாம். நினைக்குச்சு. ஏன் நினைக்குச்சு? டேர்னிங்கில் நினைச்சு டேர்ன் இருக்குது போல. ஓகே ஆமாங்க டேர்ன் இருக்குது. இது பிடிச்சி இப்போ வந்து பிடிச்சி இழுக்கலாம். திருப்பி பின்னாடி இழுத்துட்டு இருக்கா பாருங்க. ஓகே இப்போ இதை பிடிச்சி இழுக்கலாம். இதை பிடிச்சி இழுத்தனா அது போய் லாக் ஆகிடும். இழுத்தலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் கடைசியில் போய் நின்ன பிறகு டம்முன்னு ஒரு சத்தம் கேட்கும் பாருங்க. டிஷின்னு சத்தம் என்னோட பின்னாடி போகுது மறுபடியும். அவ்வளோதான். என்ன சத்தம் வரல, இன்னும் இழுக்கணும். அப்போ தான் இந்த பொம்மையை எடுக்க முடியும். பொம்மைக்கு நேராக வந்து நிறுத்தணும், அது இன்னும் கொஞ்சம் இழுக்கணும். ஆமாங்க இன்னும் கொஞ்சம் இழுக்கணும். அவ்வளோ சத்தம் கேட்டுச்சு, மாதிரி நவுத்த முடியாது. இப்போ என்ன பண்ணுன்னு தெரில. இப்போ பாருங்க ஏதோ கனெக்ஷன் மாதிரி இருக்குது. இது எங்கே கொடுக்கணும்? அங்கே கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ரீன் கலர் இங்கே க்ரீன் ஹேண்டை வச்சு எடுத்து அங்கே அதுக்கிட்ட கொடுக்கணும். அவ்வளோதான். அதை பிடிச்சிக்கிட்டா இல்லை 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 கனெக்ஷன் கொடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ பிடிச்சி உடனே இழுக்கக்கூடாது. ஐயோ அது பொம்மை எடுத்த பிறகு தான் இழுக்கணும். அட ஆர்வக்கோளாறு. சரி என்ன தடவை திருப்பி இதை இழுத்துடலாம். இப்போ போய் கொடுக்கலாம். கனெக்ஷன் வந்துடும். வந்துருச்சு. ஓகே இது எடுத்து என்ன பண்ணணும்னா அது கொடுத்துடணும். கொடுத்து அதை தூக்கின பிறகு அப்புறமா எடுத்து விட்டுறணும். ஓகே கொடுத்தாச்சு. அது தூக்கும் பாருங்க, தூக்குது. இப்போ இழுத்து விட்டுறணும். இப்போ இழுத்து விடு. இனிமேல் எங்கே விடுந்தா என்ன இப்படி தூக்கி போட்டு நம்ம லிஃப்ட்டில் போய் ஏறிக்கலாம். ஏறுது, தூக்குது. அவ்வளோதான், ஜம்ப் பண்ணி நம்ம ஏறிக்கலாம். ஓகே வந்துட்டோம். நான் வழி காணும். இப்போ இந்த சைட் போடும் போல். ஓகே இங்கேண்ணா. ஓகே இங்கே இன்னொரு வழி இருக்குது. இந்த வழியாக போகலாம். பாருங்க பார்த்த மாதிரியே இருக்குது. இங்கே என்ன பண்ணணும்? இங்கே கனெக்ஷன் கொடுக்கணும் போல். ஓகே இது 1 அங்கே 2 கொடுக்கணும். இந்த கம்பிங்களை ரெண்டுத்தையும் சுற்றிட்டு அந்த அவங்க மேலே எப்படி ஏறுறதுன்னு தெரில. இது கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அதே மேலே ஏற்றுக்குங்க. லெஃப்ட்டு இருக்கு போல இங்கே. ஓகே இப்படி பிரேக் இப்படி சுற்றிட்டு எப்படி அந்த சைடு கொடுக்குறது? அந்த சைடு கனெக்ஷன் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியலையே. இப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கு பாருங்க. கொடுக்க முடியல, பைப் அடைக்குது. ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, இப்போ கனெக்ஷன் இங்கேருந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு அந்த கம்பி வந்துட்டு ஃபஸ்ட்டு கம்பியை சுற்றிட்டு நம்ம மேலே ஃபஸ்ட்டு கம்பியை தொட்டாவே லிஃப்ட் ஆன் ஆகிடுது. புரியுதுங்களா? அப்படியே லிஃப்ட் ஆன் ஆகிடுச்சுன்னா அப்படி மேலே வந்துடும். அப்புறம் கை எடுத்துடணும். இப்போ அங்கேருந்து இதை எடுக்கணுங்க. அந்த கனெக்ஷனை வந்துட்டு எடுத்துக்கலாம். ப்ளூ ஹேண்டில் எடுத்துக்கலாம். ப்ளூ ஹேண்டில் பார்த்தா கமெண்ட் ஸ்பெக்ஸ் பண்ணுறது. ஓகே ஃபஸ்ட்டு இதை சுற்றிட்டு அப்புறமா கீழே இறங்கிடலாம். இதை சுற்றிட்டு அப்புறமா 2ல் போய் கனெக்ஷன் கொடுத்துடலாம். எங்கடா? அங்கே 2. இப்போ போய் கனெக்ஷன் கொடுக்கணும். ஓகே இப்போ கொடுறா கனெக்ஷன் கொடுத்தா மேலே ஒரு டோர் அடைச்சிருச்சு பார்த்தீங்களா, அது திறந்துடும். ஓகே நம்ம லிஃப்ட் மேலே ஏற முடியல சைடில் போயிடுது. சரி நம்ம இப்போ ஏறலாம். ஏறியாச்சு. நான் அடுத்தவே அது பாட்டு மேலே போகுது. ஓகே இங்கே வந்துருச்சு. இப்போ நம்ம போயிடலாம். இப்படி ஒரு டேர்னு, அப்படியே இப்படி ஒரு டேர்னு, அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சுங்க. ஓகே இங்கே எதுக்கு ஏன் தருக்கான்னு தெரில. பிடிச்சி இழுக்கணும் போல். இங்கே இடம் இல்லை, இழுக்க முடியல. இப்போ இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது. இது மாதிரி ஏறணும் போல். ஏறிக்கலாம். ஸோ மேலே ஏறும். இங்கே இருக்கு ஒரு டோர் அடைச்சிருக்கு. இது சேர் போட்டுடலாம். தூக்கி போடு. ஓகேங்க நம்ம இப்போ டோரை பண்ணி இந்த இடத்த இங்கே பார்த்த மாதிரி இருக்குது. இங்கே வந்துட்டு போல். ஓகேங்க நம்ம இப்படியே போயிடலாம். ஓகே இப்போ நம்ம அடுத்த லீவரை பிடிச்சி இழுக்கலாம். போய் மட்டும் கம்பி கட்டிச்சு. ஓகே மேலே போய்
அடுத்த லெவலில் எடுத்துடலாம். ஓகே, இங்கே லெவல் இருக்கும். இங்கே இருக்குது. இப்போ இதை பிடிச்சி எடுத்துடலாம். இந்த லிவர் பிடிச்சி எடுத்தோம்னா நெக்ஸ்ட் கேம் வந்துடும். நெக்ஸ்ட் என்ன கேம் தெரில. தேர்ட் கேம் அது. தேர்ட் கேம் இல்லை, செகண்ட் கேம். செகண்ட் கேம் தானே மியூசிக். ஓ செகண்ட் கேமு சின்ன ஹக்கி வைங்களே மூஞ்சில் அடிக்கிறது. அதான் வாக்க ஓகின்றாங்க. ஓகே, வக்க வாகி. அது எங்கே இருக்குன்னு தெரியல. அது ஓப்பன் ஆகணும். Downstairs and have fun. இங்கே ஓப்பனில் இருக்குது. ஓகே, இது வெளியே போனால் பாருங்கள், அந்த பொம்மையில் இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, இங்கே ஏதோ மண்ணுமா இருக்குது. இதுக்குள்ளே போகணும். ஐயோ, கதவை சாத்திடானுங்க. என்னோட டிவி சத்தம் கேட்குது. எங்கே இங்கே இருக்கா கேட்குறீங்க. வெல்கம் டு வாக்கோகி. கான்செப்ட் என்னென்னா, அந்த நம்மளுக்கு ஒரு கிராப் பேக் தருவானுங்க. நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்க பிரச்சனை இல்லை. அப்போ வந்து நம்ம வந்து அடிக்கணும். ஹோல்லேருந்து ஹக்கி வக்கி வரும்போது நம்ம அடிச்சிடணும். இல்லைன்னா நமக்கு வந்துட்டு டிஸ்குவாலிஃபைட் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் ஓவர். ஓகேங்க. அதுக்கப்புறம் இப்போ 1 comes out இது இது கிராப் பேக். ஓகே, இப்போ இங்கேருந்து வந்துச்சுன்னா இப்படி அடிக்கணும் போல். குட் லக். தேங்க்யூ. ப்ளே டைம் கோ. லைட்டை வேறு ஆஃப் பண்ணுறவானுங்க. இருட்டில் ஒன்றுமே தெரியாது. அது பிசியில் தான் ஆஃப் பண்ணுவாங்க. ஓ இவ வரா. So they could dig pools when they got too close to the children. ஓகே, புரிஞ்சுங்க. இது கிட்ட வந்தால் have fun. ஓகே, ஃபன் வேணுமா? இங்கே ஓகே, இங்கே லைட் ஆன் ஆகிடுச்சு பாருங்க. அக்கா தப்பாக சொல்லிட்டாங்க போல். என்ன இது ஆன் ஆகுதுமா? ஆமாம். ஓகே, பிசியில் விளையாடுறா லைட் ஆஃப் ஆகிடுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் விளையாடுறதுக்கு. இதான் ஒன்று வெளியே வருது பாருங்க. அடிச்சு தள்ளு. ஓ அவ்வளோதாங்க. இது மேலே எங்கேருந்து வரப்போகுதுன்னு தெரில. ரெட் கலர் வெளியே வந்துருச்சு. இது பிடிச்சி அழுத்திட்டு வேறு எங்கே இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கானுங்க. பில்டிங்லாம் இதெல்லாம் ஒர்க் பண்ணி வச்சுருக்கானுங்க. அங்கே பாருங்க வெளியே வந்துருச்சு. போ போ உள்ள போ. வேறு எங்கே அங்கே பாருங்க மாமி லாங்கில் செட்டி பார்த்துட்டே இருக்குது கண்ணாடியில் ஒட்டிக்கிட்டு. ஓகே, அப்போ அதை அடிக்க முடியுமா? இப்போ ப்ளூ கலர், போ. yellow கலர், அடுத்து எவன் வேணாலும் வாங்கடா. ப்ளூ கலர், ரெட் கலர், yellow கலர், இன்னொரு yellow கலர் சைடில் பார்த்தனே. இன்னொரு எல்லோ கலர் சைடில் எங்கக்கா? ப்ளூ கலர். ஓகே, இங்கே வருது. ரெட் கலர் எட்டி பார்த்துட்டு இருக்குது. ஏய் ரைட் சைடில் ப்ளூ கலர் இருந்துச்சுடா. இங்கே ப்ளூ கலர், ஒன்று ப்ளூ கலர், எங்கே இருக்கு ப்ளூ கலர். இங்கே ஒன்று இருக்கு. ப்ளூ கலரே கண்டினியூஸாக வருதுங்க. yellow கலர் எட்டி பார்த்துட்டு இருக்கு பாருங்க. ஓ வெளியவே வந்துருச்சு. அது இன்னும் பிடிச்சிருக்கணும்ல. பாருங்க. ப்ளூ கலர் இப்படி வந்துருச்சு. அடி அடி. ரெட் கலர், ப்ளூ கலர். இப்போ கஷ்டமாகிட்டே இருக்கே. ப்ளூ கலர், இங்கே பாருங்க. ரெட் கலர், ஆஹா yellow கலர். இவ்வளோ கஷ்டமாக வந்துட்டு இருக்கே. போச்சுடா. ரெட் கலர், சோழி முடிப்பு. yellow கலர். வேறு எங்கே ஓய்யோ இத்தனை பேர் வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கானுங்க. போச்சா. yellow கலர் பிடிச்சிருச்சு. ஓகே, எனக்கு முன்னாடிலேருந்து yellow கலர் மாதிரி தான் சந்தேகம். இதுலேருந்து நம்ம வந்து பார்த்து கண்டினியூ பண்ணிக்கலாம். போக போக டஃப்பாக போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய்.